ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பாஸ்தா செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். பாஸ்தாவில் 2 வகை பாஸ்தா இருக்கும். ஒன்று வந்து இந்த மேகி ஷேப்பில் இருக்கும், இன்னொன்று வந்து அந்த ப்ளூ ஷேப்பில் இருக்கும். மேகி ஷேப்பில் இருக்கிறது வாங்கியிருக்கோம். ஒரு பாக்கெட் வந்து 20 ரூபா தான். அதில் அதை வாங்கி சரி ஈவினிங் ஸ்நாக்ஸாக செய்யலாம்னு சொல்லிவிட்டு நானும் அதை எடுத்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணேன். 2 கப் தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு பாஸ்தாவையும் போட்டு நல்லா வேக வச்சு தண்ணி வடித்து எடுத்துக்கலாம். வந்துட்டு அப்புறம் அதுக்கு தேவையான செய்யறதுக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்த்துடலாம். கேரட்டு துருவி வச்சுருக்கோம், அப்புறம் வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய், தக்காளி, உள்ளி, கடுகு, வேறு தேவையான அளவு எரிப்புக்கு ஏற்ப சிக்கன் பொடி, பிரியாணி பொடி, மிளகு பொடி, அப்புறம் தக்காளி சாஸு. நம்ம ஒரு சட்டியை வச்சு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு, உள்ளி எல்லாமே நம்ம போட்டுக்கலாம். என்னெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோமோ எல்லாமே போட்டு கிண்டி எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் இன்றைக்கி ஈவினிங் ஸ்பெஷல் என்னென்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். பாமாயிலோ இல்லை தேங்காய்யோ இல்லை நமக்கு என்ன எண்ணெய் நமக்கு ஓகேவாக இருக்கோ அந்த எண்ணெயை நீங்கள் ஊற்றிக்கோங்க. நான் வந்து பாமாயில் தாங்க ஊற்றிக்கிட்டேன். ஊற்றி கடுகையும் போட்டுக்கிட்டேன். கருவேப்பிலை போடனா போடலாம், இல்லைன்னா வேணாம். ஏன்னா நம்ம வந்து கொத்தமல்லி தழை போடுறோம்ல, அதனால உள்ளி நம்ம போட்டு பொன்னிறமாக வர்றது வரைக்கும் நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஒரு பச்சை மிளகாய், எரிப்புக்கு நீங்கள் எத்தனை பச்சை மிளகானாலும் போட்டுக்கோங்க. அப்புறம் கேரட்டை நான் வந்து துருவி எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கொஞ்சம் பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் அதுக்கு கூட போட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கி முடித்ததுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு மசாலாக்களை அதில் போட்டுக்கலாம். நான் வந்து காரத்துக்காக ஒரு சின்ன ஸ்பூன் மிளகுத்தூளும் கொஞ்சம் கலருக்காக மஞ்சத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி அதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வதக்கி முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம பாஸ்தாவில் உப்பு போட்டு தான் நம்ம கொதிக்க வச்சோம், அதனால் நம்ம இதில் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். ஒருவேளை அதில் நிறைய போட்டிங்கன்னா இதில் போட வேண்டாம். அப்புறம் நம்ம வந்து தேவையான அளவுக்கு பிரியாணி பொடி, என்னெல்லாம் மசாலா இருக்கும், நம்ம என்ன மசாலா போடுறோமோ எல்லா மசாலா போட்டாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் வந்து பிரியாணி பொடியும் கொஞ்சம் சிக்கன் பொடியும் ஆட் பண்ணியிருந்தேன், அந்த மணத்துக்காக மட்டும்தான், மற்றபடி எதுவும் இல்லை. அப்புறம் நம்ம வேக வச்சு வடித்து வச்சுருந்த பாஸ்தாவை அது கூட கொட்டிக்கலாம். கொட்டி அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நம்ம தக்காளி சாஸ் இருக்குல்ல, அதை அதுக்கு மேலே நம்ம ஊற்றிக்கலாம். அது ஆப்ஷன் தான் நம்மக்கிட்ட. என்கிட்ட இருந்துச்சுன்னு அதனால் போட்டேன், உங்களுக்கு இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. இவ்வளோ மசாலா போட்டு நீங்கள் கிண்டுனாலும் போதும் கைஸ். கொஞ்சம் வேகிறது வந்து கொஞ்சம் அதிகமாகிட்டு 5 நிமிஷத்தில் வெந்து எடுத்தால் போதும். நான் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுட்டேன், அதான் கொஞ்சம் குளுகுளுன்னு ஆகிட்டு. அதை நம்ம கூட கொஞ்சம் நம்ம நல்லா வதக்கினா அந்த ஈரப்பதமெல்லாம் வடிஞ்சு நமக்கு நல்லா திக்னஸாக கிடைக்கும். இங்கே பாருங்கள், மேகி மாதிரியே இருக்குது டக்குன்னு பார்க்குறதுக்கு. நல்லா கிண்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கருப்பட்டி காப்பி தான் போட்டிருந்தேன். பாஸ்தா ரெடி ஆகிட்டு. பாய் கைஸ்.